ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ரசிகன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆடினாங்க இல்லையா? அந்த மேட்ச்ல ரிஷப் பண்ட் விக்கெட் போன விதத்தை பாத்தீங்களா? முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் ஃபின்ச் பயங்கரமா விமர்சிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு மோசமான அவுட்டை நான் பார்த்ததே இல்லையா. என்ன நடந்துச்சுன்னா, லக்னோ ஜெயிக்கிறதுக்காக 237 ரன்கள் அடிக்கணும். பண்டு மிடில் ஆர்டர்ல டீமை காப்பாத்த வேண்டிய நேரத்துல ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவரால சரியா ஆட முடியல. முதல் 16 பந்துல வெறும் 18 ரன் தான் எடுத்திருந்தாரு. அப்புறம் 17வது பந்துல ஒமர்சாய் போட்ட 9வது ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. அவரு கவர் திசையில தூக்கி அடிக்க போனாரு. அதுக்காக பிச்ல கொஞ்சம் முன்னாடி பேட்ட சுத்தினாரு. அப்போ அவர் கையில இருந்து பேட் நழுவி போச்சு. பந்து டீப் கவர் திசையில மேல போச்சு. ஆனா பேட் ஸ்கொயர் லெக் திசையில பறந்து போயிருச்சு. ஒரே நேரத்துல பேட்டும் பந்தும் வேற வேற திசையில போச்சு பாருங்க. அந்த பந்து கேட்ச் ஆகிடுச்சு. பண்ட் 17 பந்துல 18 ரன் எடுத்துட்டு அவுட். அப்போ கமெண்ட்ரி பண்ணிட்டு அந்த ஃபின்ச் சொன்னாரு, தன் கிரிக்கெட் வாழ்விலேயே இது மாதிரி ஒரு பொறுப்பில்லாத விக்கெட்டை நான் பார்த்ததில்லைன்னு பண்டோட அந்த பேட்டிங்கை சுட்டிக்காட்டி சொன்னாரு. இந்த ஐபிஎல் சீசன்ல ரிஷப் பண்ட் ரொம்ப ஏமாற்றமா தான் ஆடிருக்காரு. இதுவரைக்கும் 11 மேட்ச்ல வெறும் 128 ரன் தான் எடுத்திருக்காரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 12.8 தான், ஸ்ட்ரைக் ரேட் 99 தான். இந்த வருஷம் ஐபிஎல்ல அதிக சம்பளம் வாங்குற வீரர் இவருதான். ஆனா பேட்டிங்ல தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காரு. இதனால அவங்க டீமும் நிறைய மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்லயும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் 37 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் பண்டோட இந்த அவுட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இப்படி பேட்டை விட்டது சரிதானா? அவரோட ஃபார்ம் சரியில்லாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.